அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நாளைக்கு வந்துட்டு 2015 28 அக்டோபர் மாதம் வந்துட்டு செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய இந்த நாள் ரொம்பவே முக்கியமான நாளுங்க. நீங்கள் வந்துட்டு முருகன்கிட்ட இன்றைக்கி வந்து நீங்கள் எது கேட்டாலுமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறையவே அதிகங்க. நீங்கள் இது வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் கூட இருந்துக்கலாங்க. ஆனால் வந்துட்டு இந்த ஒரு நாளில் பாருங்கள், முருகன்கிட்ட நீங்கள் வேண்டக்கூடிய இந்த வழிபாடு கட்டாயம் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க. கண்ணீர் பெருகி உள்ளம் உருகி முருகன்கிட்ட, முருகா எனக்கு இந்த நடத்தி கொடுப்பா, உன் பிள்ளை இந்த பிரபஞ்சத்தில் நான் ஏதோ ஒரு மூலையில் ஒரு சின்ன தூசி, நீங்கள் மனசு வச்சிங்க அப்படின்னு சொன்னால் என்னோடய கஷ்டங்கள்லாம் இருக்க இடம் தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த முறைப்படி நீங்கள் இந்த வழிபாடு பண்ணி பாருங்கள். கட்டாயம் வந்துட்டு நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரிங்க, நீங்கள் எந்த ஒரு வேண்டுதல் வச்சுருந்தாலும் சரி, குழந்தைக்காக இருக்கலாம், இல்லை குழந்தைங்களோட படிப்புக்காக இருக்கலாம், இல்லை உயர் கல்விக்காக, உயர் பதவிக்காக, இல்லை வீடு வாங்கணும், இல்லை இடம் வாங்கணும், எந்த ஒரு வேண்டுதலுக்காக கூட இருக்கலாங்க. அது வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் வந்து கட்டாயம் நடக்கும். இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ணி பாருங்கள். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் எவ்வளவோ கஷ்டத்தில் நம்ம வந்து இது பண்ணியிருப்போம், நம்மளுக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லையே, நம்ம இப்படி திக்கற்று போய் நிற்கிறோமே, நம்மளுக்கு வந்துட்டு கடன் பிரச்சனைலாம் இருக்கே, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் குழந்தை வர வந்து கிடைக்கவே மாட்டேங்குது, இல்லை கிடைச்ச குழந்தைங்களையும் வளர்க்குறதுக்கு வழி இல்லையே, என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசு நொந்து போய் இருக்கக்கூடிய நேரத்தில் பண்ணக்கூடிய இந்த வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆறுதலாகவும் அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியில் வரக்கூடிய நல்ல ஒரு அமைப்பாகவும் கிடைக்குங்க. நீங்கள் வந்துட்டு நாளைக்கு என்ன செய்யுங்க, காலையிலே குளிச்சுருங்க. இத்தனை நாள் நீங்கள் விரதம் இருக்கலைன்னா கூட பரவாயில்லைங்க. இந்த ஒரு நாள் வந்துட்டு நாளைக்கு செவ்வாய்க்கிழமையும் வரக்கூடிய இந்த ஒரு நாள் வந்து இன்றைக்கி தான் வந்து நிறைவு நாள். இன்றைக்கி வந்துட்டு கந்தசஷ்டி இருக்கு இல்லையா, கந்தசஷ்டியோட நிறைவு நாள். இந்த கந்தசஷ்டியோட நிறைவு நாள் அன்னைக்கு பண்ணக்கூடிய இந்த விரதம் ஒரு நாள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னாலுமே உங்களுக்கு வந்து அதோட முழு பலனுமே கிடைக்குங்க. காலையிலே நீங்கள் எந்திரிச்சிட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான விரதம் இருக்க முடியுமோ, பால் பழ விரதம், மிளகு விரதம், அடுத்து வந்துட்டு என்ன மாதிரியான விரதம் உங்களால் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்களே உங்கள் உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணிக்கோங்க. அன்றைக்கி ஃபுல்லாக வந்துட்டு விரதம் இருந்துட்டு சாயங்காலம் வந்துட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க முருகன் கோவில்லையோ, இல்லை உங்களால் அறுபடை கோவிலுக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த கோவிலுக்கோ, எந்த ஒரு முருகன் கோவில், சிவன் கோவில், எந்த கோவில்லையாச்சும் ஒரு முருகன் இருப்பார் இல்லையா, அங்கே போய் வழிபாடு பண்ணாலுமே உங்களுக்கு வந்துட்டு முழு பலன் கிடைக்கும். அதுக்காக நான் பெரிய கூட்டத்துக்குள்ளே போயிட்டு பெரிய கோவிலில் போய் வணங்கினா மட்டும்தான் எனக்கு நல்லது கிடைக்கும்லாம் இல்லைங்க. முருகன் எங்கே இருக்காரோ அங்கே போய் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிக்கோங்க. நீங்கள் போயிட்டு விளக்கேற்றி வச்சுக்கோங்க. விளக்கேற்றி வச்சுட்டு, அதாவது இந்த விரதத்தை வந்துட்டு நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு பூர்த்தி பண்ணணுங்க. என்ன மாதிரி பூர்த்தி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், தயிர் சாதம் உங்களால் சிம்பிளாக பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து வந்துட்டு சர்க்கரை பொங்கல், இது கட்டாயம் வந்துட்டு வச்சுக்கிட்டது ரொம்ப நல்லதுங்க. எதனால் அப்படின்னு சொன்னால், முருகன் வந்து சூரசம்ஹாரம் முடிஞ்ச பின்னாடி அவ்வளவு கோபத்தில் இருப்பாருன்னு சொல்லுவாங்க. அதனால் பாருங்களேன், அதை சாந்தப்படுத்துறதுக்காக அன்னைக்கு வந்துட்டு அந்த தயிர் சாதம் கட்டாயம் வந்துட்டு முருகனுக்கு பிரசாதமாக வைக்கணும், நைவேத்தியம் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பாருங்கள், தயிர் சாதம், அடுத்து வந்துட்டு சர்க்கரை பொங்கல். ஒரு சிலர் என்ன செய்வாங்க, காய்கறி, அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் விரத சாப்பாடு வந்துட்டு பாயசம், அப்பளம், பாயசம், வடையோடு வந்துட்டு செய்வாங்க. அது மாதிரி உங்களுக்கு செய்கிறதுக்கு வசதி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் செஞ்சுக்கலாங்க. செஞ்சுட்டு வீட்லேயுமே வந்து நல்லா விளக்கேற்றி வச்சு நல்ல பூஜை நல்லா பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லது. வேறு ஒன்றும் இல்லைங்க, விளக்கேற்றி வச்சுட்டு தெய்வ படங்களுக்கு எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிட்டு பூக்கள் வச்சுட்டு நீங்கள் அந்த நைவேத்தியம் பண்ணுறீங்க இல்லையா, அதை வச்சு நீங்கள் வந்து முருகனுக்கு படைக்கலாம், வீட்டில் இருக்க தெய்வங்களுக்குமே படைக்கலாங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு இத்தனை நாள் நீங்கள் கோவிலுக்கு போகாமல் இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் வந்து நீங்கள் கட்டாயம் வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. போயிட்டு அதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த முருகனை நேருக்கு நேராக பார்த்து மனசுருகி நீங்கள் வந்து வேண்டிக்கக்கூடிய வழிபாடு உங்களுக்கு எதை வேணாலும் பெற்று தருவோங்க. ஆனால் அப்படி போகிறதுக்கு முன்னாடி, நாளைக்கு விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டு உங்களோட குலதெய்வத்தை மனசார வணங்கிக்கோங்க. அதுக்கு முன்னாடி விநாயகரை வணங்கிக்கோங்க. முழு முதற் கடவுளான விநாயகரை முதல்ல வணங்கிட்டு, நாம் வந்துட்டு குலதெய்வத்தை வணங்கிட்டு, இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு, இந்த முருகனையும் வணங்கிட்டு இந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கட்டாயம் வந்துட்டு இந்த ஒரு நாள் இருக்கக்கூடிய இந்த விரதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புத நட்பலன்களை பெற்றுத்தரக்கூடியதுங்க. அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இது நாள் வரைக்கும் வேண்டி நின்ற அனைத்துமே வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வழி பிறக்குங்க.
கேட்டதை கொடுக்கக்கூடிய முருகன் கட்டாயம் உங்களோட அந்த வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.